ஃபாஸ்ட் அண்ட் அப் மெலட்டோனின். இந்த மெலட்டோனின் ஒரு ஸ்லீப்பிங் ஹார்மோன் சொல்லுவாங்க. உங்க பிரெயினோட பீனியல் கிளாண்ட்ல இருந்து இது வரும். உங்களுடைய தினசரி ஸ்லீப்பிங் பேட்டர்ன் மற்றும் நிம்மதியான உறக்கத்துக்கு காரணமே இந்த மெலட்டோனின் ஹார்மோன் தான். இந்த ஃபாஸ்ட் அண்ட் அப் மெலட்டோனின்ல 5 mg மெலட்டோனினும் 100 mg L-தியனைன் இருக்கிறதுனால உங்களால ரொம்ப சீக்கிரம் தூங்கிட முடியும். பல்வேறு பிரச்சனைகளால் குறிப்பா இந்த ஜெட்லாக் பிரச்சனையால உங்க ஸ்லீப்பிங் பேட்டர்ன் மாறி இருந்தீங்கன்னா அதையும் இந்த ஃபாஸ்ட் அண்ட் அப் மெலட்டோனின் உடனே சரி செய்யும். ஒரு 7 hours கூட தூங்க முடியாம தவிக்கிறவங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் அண்ட் அப் மெலட்டோனின் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃபாஸ்ட் அண்ட் அப் மெலட்டோனினை யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி தான் யூஸ் பண்ணணும். மேலும் நீங்க ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்ல ஒரு அத்லீட்டா இருந்தீங்கன்னா இது டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்விஸ் டெக்னாலஜியால் உருவாக்கப்பட்ட இந்த ஃபாஸ்ட் அண்ட் அப் மெலட்டோனின் உங்களோட நர்வ் ஆக்டிவிட்டி ரெகுலேட் பண்ணி உங்களோட ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி எல்லாத்தையும் எடுத்துரும். மேலும் உங்களுக்கு ஒரு 7 hours ஆழ்ந்த உறக்கத்தையும் கொடுக்கும். எல்லாத்தோட முக்கியமாக இந்த ஃபாஸ்ட் அண்ட் அப் மெலட்டோனின் நான் ஹேபிட் ஃபார்மிங், நோ சுகர், 100% வெஜிடேரியன், மேலும் இது ஸ்ட்ராபெரி ஃபிளேவர்லேயே கிடைக்குது. தமிழ் டாக்கிஸ் நேயர்கால நீங்க ஃபாஸ்ட் அண்ட் அப் வெப்சைட்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ப்ரோமோ கோட யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ ஃபாஸ்ட் அண்ட் அப் மெலட்டோனினை யூஸ் பண்ணுங்க, நிம்மதியான உறக்கத்தை பெறுங்க. இன்னைக்கு நம்ம திரைவம்ச நிகழ்ச்சியில் இயக்குனர் திரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற குண்டூர்காரன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஹீரோவுடைய அப்பாவும் அம்மாவும் குடும்ப சண்டை காரணமாக பிரிஞ்சிடுறாங்க. ஹீரோ அவங்க அப்பா கூட தான் வளர்கிறாரு. ஹீரோ அப்பா கூட வளர்ந்தாலும் அவங்க அம்மா மேலே எந்த வகையிலும் பிரியம் குறையவே இல்லை. இப்போ நல்லா பிரியமாக இருக்கார். இப்போது ஹீரோ வளரும்போது அவங்க அம்மா எம்பி ஆகிடுறாங்க. அவங்க அம்மாவுடைய அப்பா, அதாவது ஹீரோவுடைய தாத்தா, ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோக்கிட்ட உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இப்போது ஹீரோவுக்கு நமக்கு அம்மா மேலே பிரியம் இருக்குது, அம்மாவுக்கு நம்ம மேலே பிரியம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இந்த படத்துடைய கதை. நான் இப்போ கதை சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கதை நியாயமாக ஒரு படம் ஆரம்பித்து ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே இந்த கதைக்குள்ளே போயிடணும்ல. எங்கள் அம்மா எங்கள் அம்மா என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஹீரோ புறப்படணும்ல. அந்த கதைக்குள்ளே இவங்க போகவே இல்லை. நேராக ஹீரோயினை பார்க்குறாரு. பார்த்த உடனே லவ் பண்ணுறாரு. லவ் பண்ண உடனே பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு. ஏன்னா இழுச்சி வாங்கி கிடச்சானா இழுத்து போட்டு அடிக்கிறாரு. வழக்கமாக தெலுங்கு படம்னாலே கொஞ்சம் காரசாரமாக மசாலா தாரமாக இருக்கும். இந்த படத்துக்கு குண்டூர் காரம்னு வேறு பேர் வச்சுட்டாங்களா. ஹீரோ வரும்போதெல்லாம் அவன் முகத்தை பாடுறான், எப்படி கரம் மசாலா மாதிரி இருக்குது, எப்படி காரசாரமாக இருக்கான் பாடுறான். அவன் மூஞ்சை பார்த்தீங்களாடா மிளகா மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏண்டா கொஞ்சமாக நியாயம் வேணாமாடா, இந்த மூஞ்சை பார்த்தா மிளகா மாதிரியாடா இருக்குது. நல்லா நடுவகளை எடுத்து சீவி சடை போட்டு பூ வச்சு பொட்டு வச்சு விட்டா இன்னொரு ஹீரோயின்றாது. இவ்வளோ பெரிய ஹீரோவை எடுத்து எவ்வளோ பெரிய வில்லைங்க இருக்கணும் படத்தில் மொத்தம் பிரகாஷ் ராஜ் சேர்த்து 4 வில்லைங்க. அதில் 3 வில்லனில் ஒரு மொதல் வில்லன் ஜெகபதி பாபு சீன்லேயே மொக்க பண்ணி விட்டுறாங்க. அடுத்து 2 வில்லனை டெரராக காட்டுறாங்க. கிட்ட போய் பார்த்தா அவன் பெரிய டம்மி பீஸாக இருக்கிறான், காமெடி பீஸாக இருக்கான். அதில் இந்த 3ஆவதாக ஒருத்தன் மொட்டை அடிச்சுட்டு வருவான். அந்த மொட்டை அடிச்சுட்டு வந்தவன்லாம் ஹீரோ இழுத்து போட்டு அடித்ததில் ஹீரோவே பாவம் பார்த்து அவனுக்கு ரத்தம் கொடுத்து பொழைக்க வச்சுட்டு வந்தா, ரத்தம் கொடுத்துட்டு இப்படி சும்மா போறிய, படம் முடிகிறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குது, கடைசியாக ஒரு ஐட்டம் டான்ஸ் ஆடாட்டி அப்படி சொல்லி தெலுங்கு படத்து மாண்பை காப்பாற்றுற மாதிரி ஒரு ஐட்டம் டான்ஸ் ஆடிட்டு வர்றாரு ஹீரோ. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் அம்மாவை கட்டி பிடிச்சி அம்மா பாசத்தை புழிஞ்சு ஒரு வழியாக படத்தை முடிச்சு விட்டாங்க. படத்துடைய ஆரம்பத்தில் இது ஒரு அம்மா பையனுக்கான சென்டிமெண்ட் கதை அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பிச்சுட்டு நேராக அந்த கதைக்குள்ளே போயிருந்தாங்கன்னா படம் நல்லாவே இருந்திருக்கும். அதை விட்டுவிட்டு லவ் பண்ணி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி சண்டை போட்டு சட்டை கிழிஞ்சி இதை பூரா பண்ணிவிட்டு கடைசி 1/4 மணி நேரத்தில் போயிட்டு அம்மாவுக்கும் பையனுக்குமான சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 2 ட்விஸ்ட்டை வச்சு அந்த அம்மா வந்து ஒன்றைய நான் ஏன் பிரித்து வச்சுருந்தேன்னா அப்படின்னு கதை சொல்லி 2 பேரும் சேருவாங்களா சேர மாட்டாங்களான்னு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி கடைசியில் சேர்ந்துட்டாங்கன்னாலும் படத்தை முடிக்கிறதுக்கு நாங்கள் அதை தான் போஸ்டரை பார்த்த அன்றைக்கே கதையை சொல்லிவிட்டோமே, இவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்கன்றதை. இதை எதுக்கு 2.5 மணி நேரம் நாங்கள் உயிரை பணைய வச்சு படம் பார்க்க.